ஒரு வழியாக நான் கல்லூரியில் சேர்ந்தேன். என்னோடு 11ஆம் 12ஆம் வகுப்பில் படித்த என் தோழியும் அதே கல்லூரியில் சேர்ந்தாள். பள்ளியோடு முடிந்துவிட்டது என்று நினைத்த என் நட்பு மீண்டும் புதிய தொடக்கமாக தொடர்ந்தது. கல்லூரியில் என் அக்கா தனிமையையே விரும்புவாள். நண்பர்கள் வந்தால் அவளுடைய பொருட்களை கேட்பார்கள் என்பதே அவளுடைய பயம். ஆனால் எனக்கு நட்பு என்றால் உயிர். நண்பர்களுடன் இருக்கும்போது நான் என்னையே மறந்துவிடுவேன். நட்பு அவ்வளவு அழகானது. பகிர்ந்து சாப்பிடுவது, பிரேக் நேரத்தில் கேண்டீனுக்கு ஓடுவது, ஏதாவது டவுட் வந்தால் தோழிகள் எல்லாரும் சேர்ந்து யோசித்து தீர்வு காண்போம். எப்போதும் சிரித்துக் கொண்டிருப்போம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக ஜாலியாக முதல் ஆண்டு முடிந்தது. ஆனால் 2ஆம் ஆண்டு கொஞ்சம் கஷ்டமாக துவங்கியது. கம்ப்யூட்டர் பாடத்தில் சி மொழி எடுத்த மேம் எங்களுடைய கேங்கை பார்த்ததும் ஏனோ பிடிக்கவில்லை. அவர்கள் சொல்லித்தந்த பாடமும் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் நானும் என் நண்பர்களும் சேர்ந்து ஒரு மேமிடம் டியூஷனுக்கு சேர்ந்தோம். மெல்ல மெல்ல பாடமும் புரிந்தது. அதே நேரத்தில் கல்லூரியில் கம்ப்யூட்டர் மேமுக்கு பிடித்த மாணவர்களாகவும் மாறினோம். அப்படியாக 2ஆம் ஆண்டும் கடந்து சென்றது. செமஸ்டர் விடுமுறையில் அம்மாவிடம் கேட்டேன், நான் ஊருக்கு போய் வரவா என்று. அம்மா சொன்னார்கள், சரி பார்த்து போய் வா என்று சொன்னார்கள். அதன்படி நான் என் அப்பாவை பார்க்க எங்கள் ஊருக்கு சென்றேன். அங்கே அப்பா தனிமையில் இருப்பதை பார்த்தபோது என் மனம் எதையோ இழந்த மாதிரி மிகவும் வருந்தியது.